மருத்துவக் கல்லூரிகளில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எனப்படும் உயர் சிறப்பு படிப்புகளுக்கான இடங்கள் காலியாக உள்ள பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணுமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான வழக்கில் பதிலளித்த மத்திய அரசு தரப்பு, உயர் சிறப்பு படிப்புக்கான இடங்கள் காலியாக உள்ளது குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை தங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவித்தது. இதை கேட்ட நீதிபதிகள் அந்த அறிக்கையை பரிசீலித்து 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினர். முன்னதாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட நிலையில் 1003 உயர் சிறப்பு படிப்பு இடங்கள் காலியாக இருப்பதை நீதிபதிகள் கடுமையாக கண்டித்திருந்தனர். ஒருபுறம் நாட்டில் சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில், மறுபுறம் சிறப்பு மருத்துவர் படிப்பு இடங்கள் காலியாக உள்ளது அவலமானது என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். சத்தீஸ்கரை சேர்ந்த இளம் பத்திரிகையாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூப் சேனல் நடத்தி வரும் பிஜாப்பூரை சேர்ந்த முகேஷ் சந்திரசேகர் நேற்று முன்தினம் மாயமானார். புகாரின் அடிப்படையில் அவரை காவல்துறையினர் தேடிய போது ஒப்பந்ததாரர் ஒருவரின் வீட்டின் அருகே செப்டிக் டேங்கில் சடலமாக மீட்கப்பட்டார். ஒப்பந்ததாரரின் முறைகேடுகள் குறித்து செய்தி வெளியிட்டதால் இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகின. இதற்கு மறுப்பு தெரிவித்த காவல்துறையினர் முகேஷின் உறவினர்கள் இருவருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிப்பதாக கூறியுள்ளனர். பத்மஸ்ரீ விருது வென்ற டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர் ஜேஎஸ் டிட்டியால் ஓய்வு பெற்றபோது அவருக்கு சக மருத்துவர்களும் ஊழியர்களும் கண்ணீர் மல்க பிரியாவிடை அளித்தனர். மருத்துவமனை சொந்தங்களின் அன்பை கண்டு நிகழ்ந்த ஜேஎஸ் டிட்டியாலும் கண்ணீர் விட்டார். புகழ்பெற்ற கண் மருத்துவ நிபுணரான டிட்டியாலின் சேவைகளை பாராட்டி கடந்த 2014ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு இவரை கௌரவித்தது. திருச்சி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை மூடப்படும் என பரவும் செய்தியை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ கூறியுள்ளார். அது வதந்தி தான். ஏன்னா திருச்சி அந்த புதுக்கோட்டை பாதையை பொறுத்த வரைக்கும் அங்க ஓடுதல வருதுன்னா அது அப்படி வரதுக்கு முன்னாடி கீழே அண்டர் பாஸ் மாதிரி மேல ரன்வே இருக்கும். இப்ப இருக்கிற சாலை இருக்கு பாத்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை சாலை, அது அண்டர் பாஸ் மாதிரி கீழே ஒரு ரோடு போயிடும். உங்களுக்கு கீழே ஒரு இது மாதிரி அண்டர் பாஸ் மாதிரி போயிடும், மேல ஓடுதல வரும். ஆனா அந்த சாலை இருக்கிறத அந்த சாலையில எந்த மாற்றமும் இருக்க போறது கிடையாது. மெத் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட என்சிபி காவலரை வடபழனி காவல்துறையினர் 2வது முறையாக காவலில் எடுத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அசோக் நகர் காவலர் ஜேம்ஸ் மற்றும் என்சிபி காவலர்கள் ஆனந்தன், சமீர் ஆகியோரை வடபழனி காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நைஜீரியர் ஒருவரிடமிருந்து போதைப்பொருளை வாங்கி விற்பனை செய்தது தெரியவந்தது. இந்த நிலையில் காவலர் ஆனந்தனை வடபழனி காவல்துறையினர் மீண்டும் 3 நாள் காவலில் எடுத்துள்ளனர். கைதானவர்களின் செல்போன்களில் இருந்து கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து அவரிடம் விசாரணை நடைபெறவுள்ளது. ரெய்டுகள் போன்ற நெருக்கடிகளை தரும் மத்திய அரசு நிதி கேட்டால் தருவதில்லை என்று வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாட்டை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு 1023 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். சரியாக கொடுக்கவில்லை. கொடுக்காவிட்டாலும் தமிழக அரசு தன்னை பொறுப்பேற்று அவர் கொடுக்கின்றார்கள். நன்றி. ரைடு பார்த்தீங்கன்னா ரைடு நடக்குதுன்னு சொல்றீங்க. இதை அரசாங்கத்துக்கு தமிழக அரசுக்கு இது போன்ற நெருக்கடிகள் ஒன்றிய அரசு நெருக்கடி தராங்க தவிர நிதி தர மாட்டாங்க. மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலில் பகல் 10 உற்சவத்தின் 4ஆம் நாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கள்ளழகர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பகல் 10 மற்றும் ரா 10 உற்சவம் கடந்த 31ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது.
பகல் 10 உற்சவத்தின் 4ஆம் நாளான இன்று கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெறும் மார்கழி மாத இசை சங்கமம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சுதர்சனின் உபநியாசமும் கௌசல்யா கல்யாணராமன் குழுவினரின் நாராயணியம் மற்றும் கோலாட்டம் நடைபெற்றது. வருகிற ஜனவரி 10ஆம் தேதி கோவிலின் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா போன்று மற்றொரு புதிய வைரஸ் பரவுவதாக வெளியாகும் செய்திக்கு சீனா மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் நிலைமையை கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டான்யூமோ வைரஸ் பாதிப்பால் சீனாவில் ஏராளமானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதியவர்கள் 14 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளிடம் வேகமாக பரவி வரும் இந்த வகை வைரஸால் சுவாச பிரச்சினை அதிக அளவில் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. சுத்தமாக இருப்பது, பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலம் வைரஸ் பாதிப்பிலிருந்து தப்பலாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய வைரஸ் பரவுவதாக வெளியான செய்திக்கு சீனா முதன்முறையாக மறுப்பு தெரிவித்துள்ளது. தங்களது நாடு பாதுகாப்பாக இருப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் எந்தவித அச்சமும் இன்றி வரலாம் எனவும் சீன அரசு தெரிவித்திருக்கிறது. புதிய வகை வைரஸ் பரவல் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள தேசிய நோய் தடுப்பு மையம் நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கையாளுவதாகவும் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் முதல் 6 மாதங்களுக்குள் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 0.5% குறைக்க வாய்ப்பு உள்ளதாக சர்வதேச ஆய்வு நிறுவனமான ஜாஃபரிஸ் தெரிவித்துள்ளது. பணவீக்க விகிதம் ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள இலக்கிற்கு மேலாகவே உள்ளதால் கடந்த ஆண்டு முழுவதும் கடன் வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படவில்லை. அதே நேரம் கடந்த முறை நிதிக் கொள்கை கூட்டத்தில் CRR எனப்படும் வங்கிகளில் ரொக்க கையிருப்பு விகிதங்கள் குறைக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையால் பணப்புழக்கம் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஜெஃபரிஸ் தெரிவித்துள்ளது. இது போன்ற காரணங்களால் 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கடன் வட்டி விகிதங்கள் 0.5% குறைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் டெபாசிட் செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பட்ஜெட்டில் வரிச் சலுகைகள் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் நிதித்துறை பிரதிநிதிகளோடு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது நடுத்தர வர்க்கத்தினரின் சேமிப்பை அதிகரிக்க நிலையான வைப்புத் தொகை போன்ற முதலீட்டு திட்டங்களுக்கு சில வரிச்சலுகைகளை அறிவிக்குமாறு நிதியமைச்சரிடம் நிதித்துறை பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்தனர். தற்போது வங்கி டெபாசிட்களில் கிடைக்கும் வட்டியை வருமானமாக கணக்கிட்டு வரி விதிக்கப்பட்டிருப்பதால் இந்த முதலீட்டு திட்டத்தில் மக்களிடம் ஆர்வம் குறைந்து வருகிறது. எனவே நிலையான வைப்புத் தொகை திட்டங்களை நீண்டகால மூலதன ஆதாய வரியோடு இணைத்தால் வரிச்சுமை குறையும் என்ற ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. அமெரிக்காவின் H-1B விசாவால் பயன்பெறும் நிறுவனங்களின் பட்டியலில் இன்ஃபோசிஸ், TCS ஆகிய 2 இந்திய நிறுவனங்கள் முதல் 5 இடங்களுக்குள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்க நிறுவனங்களான மெட்டா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிளை விடவும் இன்ஃபோசிஸும் TCSும் அதிக எண்ணிக்கையில் H-1B விசா வழங்கியுள்ளன. அமெரிக்காவில் செயல்படும் நிறுவனங்கள் அங்கு திறன் சார்ந்த பணிகளில் வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்த H-1B விசா அவசியம். 2024 செப்டம்பர் மாதம் வரையில் அமேசான் நிறுவனம் வெளிநாட்டு ஊழியர்களை பணியில் அமர்த்த 9265 H-1B விசாக்களை பெற்று முதல் இடத்தில் உள்ளது. 8140 விசாக்களுடன் இன்ஃபோசிஸ் 2ஆம் இடத்திலும், 6321 விசாக்களுடன் CTS 3வது இடத்திலும், 5364 விசாக்களுடன் கூகுள் 4வது இடத்திலும், 5274 விசாக்களுடன் TCS 5வது இடத்திலும் உள்ளன. மொத்த H-1B விசாக்களில் இன்ஃபோசிஸ், TCS, CTS, HCL ஆகிய நிறுவனங்கள் 41 விழுக்காட்டுக்கு மேல் பங்கு வகிக்கின்றன. இஸ்ரேல் மீது புதிய தாக்குதலை தொடர உள்ளதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். ஏமன் தலைநகர் சனாவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய ஹவுத்தி அமைப்பைச் சேர்ந்த யாக்யா சரியா, இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தொடர 2 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். கடந்த சில மாதங்களாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் இடையே மோதல் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.
18வது மகளிர் ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய ராணுவ அணி மகுடம் சூடியது. லடாக்கின் லே நகரில் நடைபெற்ற விறுவிறுப்பான போட்டியில் லடாக் அணியை வீழ்த்தி இந்தோ திபெத்திய எல்லைப்படை அணி வாகை சூடியது. பாடகர் அர்மான் மாலிக் தனது நீண்ட நாள் காதலியை கரம் பிடித்தார். பாலிவுட்டில் பிரபல பாடகராக இருப்பவர் அர்மான் மாலிக். இவரும் ஃபேஷன் துறையைச் சேர்ந்த ஆஷ்னா ஷ்ராஃபும் நீண்ட ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இரு வீட்டார் சம்மதத்தோடு அவர்களின் திருமணம் மும்பையில் நடைபெற்றது. இதில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டு தம்பதியை வாழ்த்தினர். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல 4 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை தொடங்குகிறது. தாம்பரம் கன்னியாகுமரி இடையான சிறப்பு ரயில் ஜனவரி 13ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் மதியம் 12:30 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி 14 அன்று பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 6:15 மணிக்கு சென்னை தாம்பரம் செல்கிறது. இதேபோல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து இரவு 11:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் பிற்பகல் 1 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும். மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இரவு 7 மணிக்கு நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 9:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைகிறது. இதேபோல தாம்பரத்திலிருந்து 13, 20, 27 ஆகிய தேதிகளில் மாலை 3:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:55 மணிக்கு சிறப்பு ரயில் திருநெல்வேலிக்கு செல்கிறது. மறுமார்க்கத்தில் ஜனவரி 12, 19, 26 ஆகிய தேதிகளில் திருநெல்வேலியிலிருந்து பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:10 மணிக்கு சிறப்பு ரயில் தாம்பரத்தை வந்தடையும். மேலும் ராமநாதபுரத்திலிருந்து 10, 12, 17 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3:30 மணிக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு தாம்பரத்திற்கு வந்தடைகிறது. மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து 11, 13, 18 ஆகிய தேதிகளில் மாலை 5 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை 5:15 மணிக்கு ராமநாதபுரத்தை சென்றடைகிறது. சிறப்பு ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 2 பேருந்துகளுக்கு இடையே சிக்கிய இளைஞர் படுகாயமடைந்தார். முத்துப்பேட்டையில் இருந்து சென்ற தனியார் பேருந்து தாமரங்கோட்டையில் நின்றது. அதில் ஏறுவதற்காக இளைஞர் ஒருவர் முயன்றபோது தனியார் பேருந்தை முந்துவதற்காக அரசு பேருந்து இடதுபுறம் வேகமாக சென்றது. இதனால் 2 பேருந்துகளுக்கும் நடுவே சிக்கிய இளைஞர் காயமடைந்தார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 1000 கோடி ரூபாய் சைபர் மோசடி தொடர்பாக மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சைபர் மோசடியில் 1000 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து மேற்கு வங்கத்தின் 8 இடங்களில் இந்த மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவரை பிடித்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. மாலத்தீவில் அதிபர் முகமது முய்சுவின் ஆட்சியை கவிழ்க்கவும் பாகிஸ்தானில் சில பயங்கரவாத குழுக்களை வளர்த்துவிடவும் இந்தியா முயன்றதாக வாஷிங்டன் போஸ்ட் இதழில் வெளியான செய்திகளை மத்திய அரசு மறுத்துள்ளது. இது இந்தியாவிற்கு எதிரான வன்ம போக்கை காட்டுவதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார்.
மாலத்தீவில் அதிபரை கவிழ்ப்பதற்காக அவரது கட்சி எம்பிக்கள் சிலரையும் எதிர்த்தரப்பு எம்பிக்களையும் லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்கி அங்குள்ள எதிர்க்கட்சி முயன்றதாகவும், ஆனால் இம்முயற்சி தோல்வியடைந்ததாகவும் அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. மேலும் பாகிஸ்தானில் பயங்கரவாத குழுக்களை வளர்த்து விடுகிறோம் என்ற குற்றச்சாட்டை மறுத்த ரன்தீர் ஜெய்ஷ்வால், பக்கத்து வீட்டுக்காரனை கடிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் வீட்டில் பாம்பை வளர்க்கக்கூடாது என்றும், அது உங்களையும் கடிக்கும் என்ற ஹிலாரி கிளின்டனின் புகழ்பெற்ற வாசகத்தையும் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் ஆண் பயணிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் ரோஜாப்பூ அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெங்களூரு மெஜஸ்டிக் பேருந்து நிலையத்தில் குழுமிய பாஜகவினர் முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் சிவகுமார் படம் கொண்ட முகமூடி அணிந்து ஆண் பயணிகளுக்கு ரோஜாப்பூ அளித்தனர். பெண்களை பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க அனுமதித்த காங்கிரஸ் அரசு ஆண்களுக்கு கட்டணத்தை உயர்த்தி ஏமாற்றியுள்ளதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். கர்நாடகாவில் பெண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 15% கட்டணம் உயர்த்தப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. பொருட்களை வாங்குவதில் நகரங்கள் கிராமங்கள் இடையே நிலவும் ஏற்றத்தாழ்வு கணிசமாக குறைந்திருப்பதாக எஸ்பிஐ வங்கி ஆய்வறிக்கை கூறியுள்ளது. ஏற்றத்தாழ்வு விகிதாச்சாரம் 2009-10 ஆண்டில் 88.2 விழுக்காடாக இருந்த நிலையில் தற்போது அது 69.7 விழுக்காடாக குறைந்திருப்பதாக எஸ்பிஐ ஆய்வு தெரிவித்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் நேரடி நிதியுதவி திட்டங்கள்தான் இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்றும் எஸ்பிஐ நிறுவன ஆய்வு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்துவதால் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு தாராளமாக செலவிடும் போக்கு அதிகரித்திருப்பதாக அந்த ஆய்வு கூறுகிறது. இதே நிலை நீடித்தால் நாட்டின் வளர்ச்சி அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியதாக மாறும் என்ற மகிழ்ச்சி தரும் தகவலையும் எஸ்பிஐ ஆய்வு கூறுகிறது.